ஸோ அந்த டயபெட்டிக் ஃபுட் சொல்கிறாங்களா சார், இதோட ஆரம்ப சிம்டம் எப்படி இருக்கும் சார்? புண்ணு தான். அதாவது ஒரு டயபெட்டிக் ஃபுட்டில் வந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. காலில் வந்து ஒரு நல்ல ஒரு தீக்காயத்தோடு வந்தாங்க. தீக்காயம்னா சுட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. எப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை. நான் வந்து கேட்டேன், நீங்கள் எப்பயும் சமீபத்தில் ஊருக்கு போனீங்களா அப்படின்னு. ஆமாம் சார், பழனி வரைக்கும் போனேன். பஸ்ஸில் போனீங்க. எங்கே உட்காந்துருந்தேங்கிறார். அந்த பேனட் பக்கத்தில் உட்காந்துருந்தாராம். அந்த ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கு இந்த பக்கம் ஒரு சீட் இருக்குல்ல, இன்ஜின் பக்கத்தில் உட்காந்துறான். அந்த சூடு அவருக்கு பட்டு, ஆனால் அவருக்கு தெரியவே இல்லை. அந்த சூட்னால அந்த புண்ணு வந்துருச்சு. நியூரோபதி இருக்கிறதுனால, அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கனால, அவங்களுக்கு உணர்வுகளே இருக்காதனால அந்த புண்ணு வந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த வலி தெரியாது. அதனால் ஆரம்பத்திலே நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தால் கூட, ஒரு கலர் சேஞ்ச், ஒரு கன்னி பொய் மாதிரி இருக்கும், வீக்கமாக இருக்கும், அல்லது யாரோ அடிச்சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது வந்து நமக்கு ஒரு புண்ணு, நிறைய பேருக்கு இந்த ரேட் பைட் தூங்கும்போது எலி கடிச்சிரும், அதில் ஒரு புண்ணு வந்துடும். ஆனால் அவங்களுக்கு வலி தெரியாதனால அவங்களுக்கு உணர மாட்டாங்க. அது மாதிரி செப்பல் டெய்லி செக் பண்ணணும். செப்பலில் வந்து கீழே, எனக்கு ஒரு பேஷண்ட்லாம் வந்தாங்க, கீழே கூடிய ஆணி குத்தி மேலே வந்துருச்சு. 3 நாளாக அவங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த ஆணி செருப்பையே 3 நாளாக போட்டு அது என்னமோ மிக்சியில் இதான மாதிரி அப்படியே இதாகியே டீப்பான புண்ணோட வந்தாங்க. கண்டிப்பாக அவங்க கால்களை வந்து எப்படி நம்ம முகத்தை கவனிச்சுக்கிறோமோ அதே மாதிரி காலையும் கவனிக்கணும். காலில் இருக்க சின்ன சின்ன புண்ணு இதெல்லாம் உடனே டாக்டரை பார்த்துட்டோம். நகை வெட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப டீப்பாக வெட்டி அதில் புண்ணு வந்துடக்கூடாது. சாக்ஸ் போடுற பழக்கம் ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம ஆன்மீக ரீதியாக விரதம் இருக்கும்போது செருப்பு தவிர்ப்பாங்க, அது தவிர்க்கணும். செருப்புகள் கண்டிப்பாக போடணும். நம்ம மலைக்கு போகிறதுனால, சபரிமலைக்குனாலும் பழனிக்குனாலும் எந்த ஒரு வேண்டுதனாலும் பாத யாத்திரை போகிறதுனா செருப்பு இல்லாமல் தான் போவோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். ஷூவுமே இல் ஃபிட்டட் ஷூஸ் போடக்கூடாது. நல்ல நார்மல் ஷூ நம்ம கம்ஃபர்ட்டாக போட்டுக்கணும். அதோட விலையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் கால் ரொம்ப முக்கியம். இந்த பாத எரிச்சலுக்கு சுகர் மட்டும் காரணமா சார்? 100% நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் தான் இந்த பாத எரிச்சல் வரும். ஒரு சில சமயங்களில் ரேராக வந்து பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. அந்த நரம்புகள் பாதிக்கிறதுனால, சில விட்டமின்ஸ் குறைபாட்டினால வரலாம். அல்லது சில டீஜெனரேட்டிவ் டிசீஸ், நரம்பு வியாதிகளில் அந்த மாதிரி வரலாம். ஸோ அதுக்கெல்லாமே நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனால் பாத எரிச்சல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு சில டயபெட்டிக் பேஷண்ட் நம்னஸ் வரும், மதப்பு வரும். அதுக்கு தான் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் இல்லை இது வரைக்குமே. மதப்பு எனக்கு இருக்குன்னா அதை மாற்றுறது ரொம்ப சிரமம். எரிச்சல் இருந்தால் அதுக்கு ஒரு 2-3 மெடிசின்ஸ் இருக்குது, ஈஸியாக சரி பண்ணலாம்.